ரீனி 2026 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட கொஸ்டின். Statement 1. Oxidation of para-nitrotoluene with KMnO4 gives an acidic acid that is stronger than the benzoic acid. First para-nitrotoluene KMnO4 ஓட ஆக்சிடைஸ் பண்ணுறோம். para-nitrotoluene இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது para-nitrotoluene எப்படி இருக்கும்? இதை வச்சு KMnO4 அசிடிக் KMnO4 வச்சு ஆக்சிடைஸ் பண்ணும்போது இது என்னதான் மாறும்னா பேராநைட்ரோ பென்சாயிக் ஆசிடாக மாறும். அதுக்கு என்ன கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னா, para-nitrotoluene with KMnO4 give an acid that is stronger than benzoic acid. ரெண்டோட ஆசிடிக் ஸ்ட்ரென்த்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சாயிக் ஆசிட் வந்து ஒரு பென்சின் ரிங்கில் COOH இருந்தால் இது பென்சாயிக் ஆசிட், இது வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிருக்கிறது. ரெண்டோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது எது மோர் அசிடிக் அப்படின்னா இதில் COOH குரூப் இருக்குது, இதுலேயும் COOH குரூப் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக NO2 குரூப் இருக்குது. NO2 குரூப் என்ன எஃபெக்ட் ஷோ பண்ணணும்னா மைனஸ் M எஃபெக்ட் ஆர் மைனஸ் R எஃபெக்ட் ரெசனன்ஸ், இல்லைனா மீசோமெரிக் எஃபெக்ட்னு படிச்சிருப்போம். இந்த NO2 வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணோம், வித்ட்ரா பண்ணுறதுனால அசிடிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இங்கே பென்சாயிக் ஆசிடில் அந்த மாதிரி NO2 குரூப் எதுவுமே இல்லை. அதனால் இதை ஏன்னு வச்சுக்கிட்டா, இதை பின்னு வச்சுக்கிட்டா அசிடிக் ஸ்ட்ரென்த் எதுக்கு அதிகமாக இருக்கும்? அசிடிக் ஸ்ட்ரென்த் பிக்கு தான் அதிகமாக இருக்கும். பி கிரேட்டர் தென் ஏ. அப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ரிடக்ஷன் ஆஃப் para-nitrotoluene with SnHCl NHCl followed by neutralization give an amine, ஒரு அமீன் கிடைக்குது, that is more basic than aniline. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, para-nitro அதே காம்பவுண்ட் தான் எடுத்துருக்கோம். para-nitro NO2 இங்கே வந்து CH3 இருக்கும். இதை SnHCl ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா CH3 NH2. இந்த NO2 குரூப் என்ன ஆகும்னா ரிடக்ஷன் ஆகி NH2 மாறும். இந்த இடத்துல CH3 குரூப் என்ன ஆகணும், ஆக்சிடைஸ் ஆகி COOH ஆகும். NO2 குரூப் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல CH3 குரூப் அப்படியே இருக்கும். NO2 குரூப் ரிடக்ஷன் ஆகி NH2 மாறும். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிடக்ஷன் ஆஃப் para-nitrotoluene with SnHCl followed by neutralization gives an amine that is more basic than aniline. ஃபஸ்ட்டு டேரெக்டாக இது வராது, NH3Cl ப்ளஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணும்போது NaOH அந்த மாதிரி பேஸை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணும்போது இந்த அமைன் வந்து கிடைக்கும். இந்த அமைன் CH3 NH2 அப்படின்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த சால்ட் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். நியூட்ரலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து அனிலினை விட பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம் கொடுத்துருக்கான். அதையும் செக் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு அனிலின் எப்படி இருக்கும், பென்சின் ரிங்கில் NH2 அட்டாச் ஆகிருக்கும். இது பேர் என்னது, அனிலின். இங்கே வந்திருக்க காம்பவுண்ட் இது வந்து NH2 குரூப் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இங்கே CH3 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி பார்ப்போம்? பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து NH2 இருக்குது, இங்கே NH2 இருக்குது. ஓகே, இங்கே CH3 குரூப் இருக்குது. CH3 குரூப் என்ன பண்ணும், ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ப்ளஸ் அந்த மாதிரி எஃபெக்ட்டை காமிக்கும். இது இங்கே வந்து மைனஸ் எஃபெக்ட் ப்ளஸ் எஃபெக்ட்ங்கிறதுனால இது எலக்ட்ரானை வந்து வித்ட்ரா பண்ணாது, என்ன பண்ணும், டொனேட் பண்ணும். ரிங்குக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும்போது அது டொனேட் ஆகி இங்கேயும் டொனேட் பண்ணும்போது இங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்னா அதிகமாகும். எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சுன்னா எலக்ட்ரானை ஈஸியாக டொனேட் பண்ண முடியும். அனிலினோட இந்த காம்பவுண்டுக்கு எலக்ட்ரானை ஈஸியாக டொனேட் பண்ண முடியும். அதனால் அதோட பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து என்னதாகுதுன்னா அதிகமாகுது. அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், பேசிக் ஸ்ட்ரென்த் இதை ஏன்னு வச்சுக்கிட்டா, இதை பின்னு வச்சுக்கிட்டா பேசிக் ஸ்ட்ரென்த் பிக்கு ஏவோட அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டாக என்னது கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்ட். ஆப்ஷனில் பார்த்தா போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் வந்து இந்த பார்ட், இந்த ரியாக்ஷன் வந்து அமைன் சாப்டரில் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமைனில் இந்த இது இருக்கும். அதே மாதிரி இது பென்சாயிக் ஆசிட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு ஆல்டிகேட் கீட்டோனில் இந்த பார்ட் இருக்குது. ஆல்டிகேட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட். அந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் பேசிக் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறது வந்து GOCயில் நார்மலாக படிச்சிருப்போம். அந்தந்த சாப்டர்லாம் இருக்கும். ஆனால் நம்ம GOCயில் தான் அசிடிக் ஸ்ட்ரென்த் பேசிக் ஸ்ட்ரென்த் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் அயன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் இதெல்லாம் GOCயில் தான் படிச்சிருப்போம். இது
ஒரு கொஸ்டினை 3 சாப்டர்லேருந்து கேட்ட மாதிரி இருக்குது. இது வந்து ஆல்டிகேட் கீட்டானில் இருந்தோம், இது வந்து அமைனில் இருந்தோம், அந்த அசிடிக் பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து ஜிஓசிலேருந்து கேட்ட மாதிரி இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் நல்லா படிச்சிருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.